விழிக்கும் கண்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். 7வது நாளின் தொடர்ச்சியை இந்த வகுப்பில் பார்ப்போம். வாருங்கள் தொடர்வோம். இல்லை மெயின் வெர்புக்கு நம்ம ஐ சப்ஜெக்ட் வச்சு ஆன்சர் பண்ணுற போகிறோம். ஸோ கேள்வி வந்து பார்த்திங்கன்னா யூ சப்ஜெக்ட் வச்சு கேள்வி கேட்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைட்டு வந்து பார்த்திங்கன்னா வெர்பு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வராது, அதாவது சப்ஜெக்ட் முன்னாடி வராது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட் யூஸ் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், அதாவது பி வெறுப்பு இல்லைன்னா டூ வெறுப்பு வச்சு நாட்டு யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி தான் இங்கே வந்து நம்ம டூ வெறுப்பை வச்சு டூ வெறுப்பு ஃபஸ்ட்டு வரும், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் அதோட மெயின் வெறுப்பு. புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம WH கொஸ்டின், அதாவது ஐ ரைட் ஏ ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஐ ரைட் ஏ ஸ்டோரி அப்படின்னா நான் ஒரு கதையை எழுதுகிறேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுக்கு எப்படி கேள்வி கேட்கலான்னா, நீ என்ன செய்கிறாய்? புரிஞ்சுதுங்களா? நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். புரிஞ்சுதுங்களா? இல்லை அப்படின்னா நீ ஒரு கதை எழுதுகிறாயா அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டு மாதிரி எப்படி கொஸ்டின் கேட்புன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி டூ வெர்ப்லேயே பார்த்துட்டோம். அதுக்கு என்ன எப்படி கேள்வி கேட்பதுன்னு சொல்லிட்டு, நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா வாட் டூ யூ டூ. புரிஞ்சுதுங்களா? அதே கேள்வி தான் இங்கே கேட்க போகிறோம். அதாவது நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு கேள்வி கேட்கலாம், இல்லையா நீ என்ன எழுதுகிறாய் அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி வாட் டூ யூ டூ அப்படின்னா நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு சொல்லி ஒரு டூ வெர்பில் பார்த்துட்டோம். அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். இல்லை அப்படின்னா அதாவது ஐ ரைட் ஏ ஸ்டோரி அப்படின்ற ஒரு பதில் கொடுக்கணும்னா, இல்லையா இந்த மாதிரி வாட் டூ யூ ரைட். புரிஞ்சுதுங்களா? டூவை வந்து பார்த்திங்கன்னா நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். வாட் டூ யூ ரைட், இதுக்கு என்ன மீனிங்? நீ என்ன எழுதுகிறாய். ஓகேங்களா? இந்த டூ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டை குறிக்கிது. ஸோ மெயின் வெர்பில் நம்ம பார்க்கக்கூடியது மெயின் வெர்பில் ப்ரெசண்ட்டு. வாட் டூ யூ ரைட் அப்படின்னா நீ என்ன எழுதுகிறாய். இந்த கேள்விக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ஐ ரைட் ஏ ஸ்டோரி. புரிஞ்சுங்களா? நான் ஒரு கதையை எழுதுகிறேன். வேறு மாதிரி என்ன கொஸ்டின்ங்களா? வாட் யூஸ் பண்ணாமல் அதே மாதிரி தான் டூ யூ ரைட் ஏ ஸ்டோரி. புரிஞ்சுங்களா? நீ ஒரு கதை எழுதுகிறாயா? நீ ஒரு கதையை எழுதுகிறாயா? புரிஞ்சுதுங்களா? நம்ம இதுக்கு என்ன சொல்லலாம்? நீ ஒரு கதையை எழுதுகிறாயா அப்படின்னா ஆமாம் நான் ஒரு கதையை எழுதுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இல்லை ஆமாங்கிறதுக்கு எஸ் ஐ ரைட் ஏ ஸ்டோரி, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஓகேங்களா? ப்ரெசன்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மெயின் வெர்பில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டு. பாஸ்ட்டில் டூக்கு போல் டீட்டு போட்டுக்க போகிறோம், அவ்வளோதான். நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்குறோம், நீ என்ன செய்தான்னு கேட்க போகிறோம், நீ ஒரு கதையை எழுதினாயா அப்படின்னு கேட்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ டூ உள்ள இடத்துல டிட் யூஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஃபியூச்சர் போது அந்த டூ உள்ள இடத்துல வில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். வாட் டிட் யூ ரைட், அவ்வளோதான். இதுக்கு என்ன மீனிங்? நீ என்ன எழுதினாய். புரிஞ்சுல? நீ என்ன எழுதினாய், அதுக்கு நம்ம என்ன பதில் கொடுக்குறோம்? நான் ஒரு கதையை எழுதினேன். நெக்ஸ்ட்டு வாட் இல்லாமல் did you write a story. இதுக்கு என்ன மீனிங்? நீ ஒரு கதையை எழுதினாயா. புரிஞ்சுதுங்களா? எப்படி ஆன்சர் பண்ணுறோம்? எஸ் ஐ ரோட் ஏ ஸ்டோரி. புரிஞ்சுதுங்களா? இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நீ ஒரு கதையை எழுதினாயா. நெக்ஸ்ட் மெயின் வெர்பில் ஃபியூச்சர். ஃபியூச்சர்னு என்ன சொல்லியிருக்கேன்? வில் யூஸ் பண்ணணும். டூ உள்ள இடத்துல வில் யூஸ் பண்ணலாம். ஸோ வாட் வில் யூ ரைட். ஓகேங்களா? நீ என்ன எழுதுவாய். நீ என்ன எழுதுவாய். அடுத்த டைப் வில் யூ ரைட் ஏ ஸ்டோரி. நீ ஒரு கதையை எழுதுவாயா. அதுக்கு என்ன பதில் சொல்கிறோம்? எஸ் ஐ வில் ரைட் ஏ ஸ்டோரி. ஆமாம் நான் ஒரு கதையை எழுதுவேன். மெயின் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸ், ஹேவ், ஹேட், வில் ஹேவ் யூசேஜ். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாட் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம என்ன அங்கே பதில் கொடுத்தோம்? நான் ஒரு கார் வைத்திருக்கேன். ஐ ஹாவ் ஏ கார். நான் ஒரு கார் வைத்திருக்கேன், இல்லை என்னிடம் ஒரு கார் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு எப்படி கேள்வி கேட்குறேன்? நீ என்ன வைத்திருக்கிறாய். உன்னிடம் என்ன இருக்கிறது. புரிஞ்சுதுங்களா? உன்னிடம் என்ன இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கணும். ஸோ அதுதான் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நாட் யூஸ் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்? இந்த ஹேவ், ஹேஸ், ஹேட் இதெல்லாம் வரும்போது பெர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லைன்னா டூ வெர்ப் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ப்ரெசன்ட் அந்த டூ, பாஸ்ட் அந்த டிட், ஃபியூச்சர் அந்த வில்.
ஓகேங்களா, வில் டூ. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெசண்ட்டு, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பார்க்குறோம், டூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் யூ. ஓகேங்களா, சப்ஜெக்ட் யூ. ஸோ வாட் டூ யூ ஹேவ், இதுக்கு என்ன மீனிங் வந்து பார்த்திங்கன்னா நீ என்ன வைத்திருக்கிறாய் அப்படி இல்லைன்னா உன்னிடம் என்ன இருக்கிறது. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் வாட் இல்லாமல் டூ யூ ஹேவ் எ கார், அவ்வளோதான். இதுக்கு என்ன மீனிங், உன்னிடம் ஒரு கார் இருக்கிறதா. புரிஞ்சுதுங்களா? உன்னிடம் ஒரு கார் இருக்கிறதா. புரிஞ்சுதுங்களா? இல்லைன்னா நீ ஒரு கார் வைத்திருக்கிறாயா. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். என்ன பண்ணலாம், எஸ் ஐ ஹேவ் ஏ கார், ஆமாம் என்னிடம் ஒரு கார் இருக்கிறது, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட். பாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், டூக்கு பதிலாக டிடி யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஃப்யூச்சரில் வில், அவ்வளோதான். வாட் டிட் யூ ஹேவ். ஸோ பாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேட் யூஸ் பண்ணணுமே, நீங்கள் ஏன் ஹேவ் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நம்ம பாஸ்ட் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்காண்டி நம்ம ஆல்ரெடி டூ வெர்பில் டிடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே டிடி யூஸ் பண்ணனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங், நீ என்ன வைத்திருந்தாய். புரிஞ்சுதுங்களா? ஸோ நீ என்ன வைத்திருந்தாய் அப்படின்னு இல்லைன்னா உன்னிடம் என்ன இருந்தது. புரிஞ்சுதுங்களா? அப்படின்னு அதான் உன்னிடம் என்ன இருந்தது, என்னிடம் ஒரு கார் இருந்தது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த கேள்விக்கு நம்ம அந்த மாதிரி ஐ ஹேட் ஏ கார், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட் இல்லாமல் டிட் யூ ஹேவ் எ கார். டிட் யூ ஹேவ் அப்படின்னா உன்னிடம் இருந்ததா, நீ வைத்திருந்தாயா அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, என்ன வைத்திருந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினை ஃபில் பண்ணுறதுக்காண்டி எ கார். டிட் யூ ஹேவ் எ கார் அப்படின்னா நீ ஒரு கார் வைத்திருந்தாயா அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா உன்னிடம் ஒரு கார் இருந்ததா. நம்ம என்ன ஆன்சர் பண்ணலாம், எஸ் ஐ ஹேட் ஏ கார், அவ்வளோதான். ஆமாம் என்னிடம் ஒரு கார் இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர். ஃபைனலாக ஃப்யூச்சர் பார்க்குறோம். ஸோ ஃப்யூச்சர் போது பார்த்திங்கன்னா வில் யூஸ் பண்ணணும். வாட் வில் யூ ஹேவ், இதுக்கு என்ன மீனிங், உன்னிடம் என்ன இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இல்லைன்னா நீ என்ன வைத்திருப்பாய். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், உன்னிடம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டா என்னிடம் ஒரு கார் இருக்கும். ஓகேங்களா? வாட் வில் யூ ஹேவ் நெக்ஸ்ட் இயர், கேள்வியை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா ஐ வில் ஹேவ் எ கார் நெக்ஸ்ட் இயர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வாட் இல்லாமல் வில் யூ ஹேவ் எ கார். வில் யூ ஹேவ் எ கார் அப்படின்னா நீ ஒரு கார் வைத்திருப்பாயா, அல்லது உன்னிடம் ஒரு கார் இருக்குமா, உன்னிடம் ஒரு கார் இருக்குமா, அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா வில் யூ ஹேவ் எ கார் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னா அடுத்த வருடம் உன்னிடம் ஒரு கார் இருக்குமா. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறோம், ஆமாம் என்னிடம் அடுத்த வருடம் ஒரு கார் இருக்கும் அப்படின்றப்ப எஸ் ஐ வில் ஹேவ் எ கார் நெக்ஸ்ட் இயர், அவ்வளோதான். ஸோ மறுபடியும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். வாட் யூஸ் பண்ணும்போது நம்ம ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எஸ் போட வேண்டியதில்லை. ஓகேங்களா? இதுக்கு என்ன வாட்னா உன்னிடம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ வில் ஹேவ் எ கார், என்னிடம் ஒரு கார் இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே வில் யூ ஹேவ் எ கார் இந்த கேள்விக்கு, அதாவது உன்னிடம் ஒரு கார் இருக்குமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கம்பல்சரி எஸ் போட்டாகணும். உன்னிடம் ஒரு கார் இருக்குமா அப்படின்றப்ப ஐ வில் ஹேவ் எ கார், என்னிடம் ஒரு கார் இருக்கும் அப்படின்னு பதில் சொல்கிறத விட ஆமாம் என்னிடம் ஒரு கார் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் நல்லாயிருக்கும். ஓகே, அதனால தான் ஆமாங்கிறதுக்கு நம்ம எஸ் போட்டுக்கிறோம். எஸ் கமா போட்டு ஐ வில் ஹேவ் ஏ கார், அதாவது அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணால் எஸ் இல்லை எஸ் ஐ வில் ஹேவ் ஏ கார். புரிஞ்சுதுங்களா? ஸோ உன்னிடம் ஒரு கார் இருக்குமா அதுங்கிறது பார்த்திங்கன்னா ஆமாம் என்னிடம் ஒரு கார் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம யூ யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஐ சப்ஜெக்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு எப்படி கேள்வி கேட்கணும்னா யூ யூஸ். ஓகேங்களா? இதே வி சப்ஜெக்ட், அதாவது நாங்கள் ஃபஸ்ட் பர்சனில் ப்ளூரல் வச்சு நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன கேட்போம்னா நாங்கள்ங்கிறதுக்கு நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஆஃபீஸில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 பேர் இருக்கோம், நாங்கள் நம்ம சொல்ல போகிறோம் ஆன்சர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்களுக்கு நம்ம யூ தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதே தான் நம்ம கேள்வி கேட்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களிடம்
அதாவது வாட் வில் யூ ஹேவ் அப்படின்னா உன்னிடம் என்ன இருக்கும் அப்படிங்கிறதும், அதே மாதிரி உங்களிடம் என்ன இருக்கும் அதுக்கும் இதே தான் கேள்வி கேட்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம ஆன்சர் மட்டும் என்ன பண்ணுவோம், வி வில் ஹேவ் ஏ கார். புரிஞ்சுதுங்களா? வி வில். ஸோ அங்கே மட்டும் நம்ம வி யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஐக்கு போல் வி யூஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் ஆன்சர் வர மாதிரி இருந்தால் எப்படி கேள்வி கேட்பது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பர்சனில் சிங்குலர் ப்ளூரலை வச்சு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் பர்சனே நம்ம இன்வால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்வால்வ் பண்ணும்போது அதாவது நான் வந்து பார்த்திங்கன்னா என் ஆப்போசிட்டில் உள்ளவர்கிட்ட கேட்குறேன். என்ன கேட்குறேன்? அவன் என்ன செய்கிறான், இல்லைன்னா அவன் என்ன எழுதுகிறான். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், அவன் ஒரு கதையை நம்ம பாருங்கள், ஹீ ரைட்ஸ் ஏ ஸ்டோரி, அவன் ஒரு கதையை எழுதுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என் ஆப்போசிட்டில் உள்ளவர் என்கிட்ட சொல்கிறாரு. புரிஞ்சுதுங்களா? ஸோ அது எப்படி கேள்வி கேட்பது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஒரு கதையை எழுதுகிறான் அப்படிங்கிற பதிலுக்கு எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம வாட் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ வாட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூ வெர்ப் யூஸ் பண்ணி ஆகணும். ஏங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே மெயின் வெர்ப் இன்வால்வ் ஆகிருக்கு. டூ வெர்ப் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, தேர்ட் பர்சனில் சிங்குலர் சப்ஜெக்ட். புரிஞ்சுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், டூவுக்கு டஸ் போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ வாட் டஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்கு நம்ம ஹீ தான் யூஸ் பண்ணணும், பதிலுக்கும் ஹீ தான் யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? இந்த டிஃப்ரெண்ட்டை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாட் டஸ் ஹீ ரைட். புரிஞ்சுதுங்களா? இதுக்கு என்ன அர்த்தம், அவன் என்ன எழுதுகிறான். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளவர் என்ன சொல்கிறாரு, ஹீ ரைட்ஸ் ஏ ஸ்டோரி. ஸோ அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ் சேர்த்துருக்காரு. தேர்ட் பர்சன் சிங்கிள் இருந்தால் மெயின் வெர்ப் கூட எஸ் சேர்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஹீ ரைட்ஸ் ஏ ஸ்டோரி, அவன் ஒரு கதையை எழுதுகிறான். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் எப்படி மேக் பண்ணலாம், டஸ் ஹீ ரைட் ஏ ஸ்டோரி. இதுக்கு என்ன அர்த்தம், அவன் ஒரு கதையை எழுதுகிறானா. புரிஞ்சுதுங்களா? அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், எஸ் ஹீ ரைட்ஸ் ஏ ஸ்டோரி, ஆமாம் அவன் ஒரு கதையை எழுதுகிறான். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதே மாதிரி தான் பாஸ்ட்டுக்கும். ஓகேங்களா? பாஸ்ட்டுக்கு என்ன, டஸ்ஸுக்கு போல் டிட்டு போட போகிறோம். வாட் டிட் ஹீ ரைட். புரிஞ்சுதுங்களா? அவன் என்ன எழுதினான். புரிஞ்சுதுங்களா? அதாவது அவன் ஒரு கதை எழுதினான், ஹீ ரோட் ஏ ஸ்டோரி. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி டிட் ஹீ ரைட் ஏ ஸ்டோரி, அவன் ஒரு கதை எழுதினானா, அது அவன் ஒரு கதையை எழுதினானா அப்படின்னா எஸ் ஹீ ரோட் ஏ ஸ்டோரி. புரிஞ்சு? அதே மாதிரி வில்லுக்கு என்ன வரும், வாட் வில் ஹீ ரைட். புரிஞ்சுதுங்களா? வாட் வில் ஹீ ரைட். வாட் வில் ஹீ ரைட் அப்படின்னா அவன் என்ன எழுதுவான். அதுக்கு நம்ம என்ன சொல்லுவான், அவன் ஒரு கதையை எழுதுவான் அப்படிங்கிறது ஹீ வில் ரைட் ஏ ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படியே வில் ஹீ ரைட் ஏ ஸ்டோரி, அவன் ஒரு கதையை எழுதுவானா அப்படின்ட்டு கேட்டால் எஸ் ஹீ வில் ரைட் ஏ ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அதாவது ஹீக்கு மட்டும் கிடையாது, சிக்கு இதே மாதிரி தான் கேள்வி கேட்கணும், எட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி தான் கேள்வி கேட்கணும், ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேம் யாராவது ஒரு பேரை வச்சுருந்தாலும் இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சனில் ப்ளூரல் தே வச்சு வரும்போது இதே மாதிரி தான் வரும். புரிஞ்சுதுங்களா? அந்த அட்டவணையை பயன்படுத்தி எப்படி ஒரு கேள்வியை உண்டாக்குவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பி வெர்ப், அதாவது ஐ சப்ஜெக்ட்டுக்கு ஆன்சர் கொடுக்குறதுக்குன்னு யூ சப்ஜெக்ட் வச்சு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பி வெர்ப்பை வச்சு நம்ம வந்து ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர்னு சொல்லி தனித்தனியாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு மெயின் வெர்ப்லேயும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைனலாக உங்களுக்கு ஹேஸ் ஹேவ் ஹேட் வில் ஹேவ் யூசேஜை வச்சு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா அதாவது நாட் யூஸ் பண்ணி எப்படி கேள்வி உண்டாகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இப்போ பி வெர்ப் டூ வெர்ப் போட்டிங்களா, அது பக்கத்தில் நாட்டு போடணும், அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேர் ஆர் யூ, நீ எங்கே இருக்கிறாய் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆர் நாட் போட்டிங்க அப்படின்னா இந்த கேள்வியே வந்து பார்த்திங்கன்னா மீனிங் தராது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாட் யூஸ் பண்ணக்கூடாது. நான் வேணும்னா உங்களுக்கு விளக்குற பாருங்க ஏன்னு சொல்லிட்டு. அதாவது வேர் ஆர் யூ அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா நீ எங்கே இருக்கிறாயின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ வேர் ஆர் நாட் யூ அப்படின்னா நீ எங்கு இருக்கவில்லையா, நீ எங்கு இருக்கவில்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருமா, வராது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட் யூஸ் பண்ணக்கூடாது. எங்கே நாட் யூஸ் பண்ணலாம், இந்த கொஸ்டின் போது யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ஆர் யூ தேர், நீ அங்கே இருக்கிறாயா, இந்த கேள்விக்கு பார்த்திங்கன்னா மீனிங். ஓகேங்களா? அதுக்கு பதிலாக ஆர் நாட் யூ தேர் அப்படின்னா நீ அங்கு இருக்கவில்லையா. இப்போ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி கேட்கலாம், ஆரின். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆர் நாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஆரின். ஓகேங்களா? ஆரின் யூ தேர், நீ அங்கு இருக்கவில்லையா, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், எஸ் ஐ எம் நாட் தேர். புரிஞ்சுதுங்களா? ஐ எம் நாட் தேர், நான் அங்கு இருக்கவில்லை. இதே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர் வச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வராது. இப்போ வேரின்ட் யூ அப்படின்னு வந்தீங்கன்னா நீ எங்கு இருந்தது இல்லையா அப்படின்ற மாதிரி வரும். அது நல்லா இருக்காது. வேர் நாட் யூ தேர் அப்படின்னா நீ அங்கு
இருந்ததில்லையா, இருக்கவில்லையா, இருந்ததில்லையா. ப்ரெசன்ட் போது இருக்கவில்லையா, பாஸ்ட் டென்ஸ் போது இருந்ததில்லையா. ஸோ நீ அங்கு இருந்ததில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேறு பக்கத்தில் நாட் போட்டிங்கன்னா அந்த மாதிரி கொஸ்டின் வரும். எஸ் ஐ வாஸ் இன் தேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஆமாம் நான் அங்கே இருந்ததில்லை. புரிஞ்சதில்ல. ஸோ ஃப்யூச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா வில் நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா. வில் நாட் யூ பி தேர். புரிஞ்சுதுங்களா. வில் நாட் யூ பி தேர் அப்படின்னா நீ அங்கு இருக்க போவதில்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி வரும். புரிஞ்சுதுங்களா. அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், எஸ் ஐ ஒன்ட் பி தேர். ஆமாம் நான் அங்கே இருக்க போவதில்லை. புரிஞ்சுதுங்களா. ஸோ நாட் எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவு கிடச்சிருக்குல்ல. ஓகே இந்த மாதிரி தான். ஓகேங்களா. இப்போ டூ வெர்பில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி, அதாவது வாட் டு யூ டூ அப்படின்னா வாட் டோன்ட் யூ டூ அப்படின்ட்டு வராது. அதாவது நீ என்ன செய்யவில்லையா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருமா, வராது. ஸோ அங்கே நம்ம வந்து வாட் யூஸ் பண்ணியிருக்கனால அந்த நாட்டு வரக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இங்கே வரலாம். அதாவது டோன்ட் யூ டூ இட் அப்படின்னா நீ அதை செய்யவில்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி நம்ம கேட்கலாம். ஓகேங்களா. டோன்ட் யூ டூ இட் நம்ம கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி வாட் டிட் யூ டூன்னு சொல்லிட்டு இங்கே நாட்டு வரக்கூடாது. இங்கே டிட் யூ டூ இட்ன்ற பதிலாக டிடின்ட் யூ டூ இட் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அதாவது நீ அதை செய்ததில்லையா அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். ஓகேங்களா. ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட் வில் யூ டூ அப்படின்ற மாதிரி வாட் வில் நாட் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு வராது. புரிஞ்சுங்களா. ஸோ வில் யூ டூ இட் அப்படின்றது பார்த்தீங்களா, அதாவது நீ அதை செய்வாயா அப்படின்றது போல வில் நாட் யூ டூ இட், அதாவது நீ அதை செய்ய போவதில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். அதுதான் வில் நாட் யூ டூ இட். மெயின் வெர்ப்லையும் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட் டோன்ட் யூ ரைட், அதாவது நீ என்ன எழுதவில்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி வராது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனிங்கான கேள்வி கிடையாது. ஸோ எங்கே டூ யூ ரைட் ஏ ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்களா, நீ ஒரு கதையை எழுதுகிறாயா இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீ ஒரு கதையை எழுதவில்லையா அப்படிங்கிற கேள்விக்கிறது டோன்ட் யூ ரைட் ஏ ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே டிடின் யூ ரைட் ஏ ஸ்டோரி, நீ ஒரு கதையை எழுதவில்லையா. அதே மாதிரி ஃப்யூச்சரில் ஓன்ட் யூ ரைட் ஏ ஸ்டோரி, நீ ஒரு கதையை எழுத போவதில்லையா. புரிஞ்சுதுங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம நாட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே டோன்ட் யூ ஹேவ் ஏ கார், நீ உன்னிடம் ஒரு கார் இருக்கவில்லையா அப்படின்ற மாதிரி. இங்கே டிடின்ட் யூ ஹேவ் ஏ கார், அதாவது உன்னிடம் ஒரு கார் இருந்ததில்லையா அப்படின்ற மாதிரி. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஓன்ட் யூ ஹேவ் ஏ கார், உன்னிடம் ஒரு கார் இருக்க போவதில்லையா. ஓகேங்களா. உன்னிடம் ஒரு கார் இருக்க போவதில்லையா. புரிஞ்சுதுங்களா. இந்த மாதிரி நம்ம நாட்டை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கேள்வி வந்து பார்த்திங்கன்னா உண்டாகலாம். ஓகேங்களா. அதே மாதிரி ஹீசிட்டுக்கு நம்ம சொன்ன பார்த்திங்களா, அதுக்கும் நீங்களே உருவாக்கிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நாட்டை வச்சு நம்ம வந்து கேள்வி எப்படி உண்டாக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தடுத்து உள்ள சப்ஜெக்ட்டுகளை நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி உருவாக்கிங்க. ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு எந்நேரத்துலையும் நான் வந்து கிளாரிஃபை பண்ணுவேன். ஓகேங்களா. மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் பகிருங்கள், மற்றவர்களுக்கும் பயனளிக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.